மதுரையில் நடந்த இந்த மதச்சார்பின்மை மாநாடுன்னு சொல்லி நடந்துச்சு. எஸ்டிபிஐ கட்சின்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டுவதற்காக வேண்டி அவங்க ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிபிஐ கட்சியும் ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமி சார்ந்த அந்த அதிமுக கட்சி அல்லது அதிமுகவே பொதுவாக அதில் பல்வேறு அதிமுக இபிஎஸ் இருக்குது, அதிமுக ஓபிஎஸ் இருக்குது, அதிமுக டிடிவி இருக்குது, அதிமுக என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் வச்சிங்களேன், அது தனி கதை. ஆனால் மதச்சார்பின்மை கொள்கைக்கும் இது பேசக்கூடிய எஸ்டிபிஐக்கோ அல்லது அதிமுகவுக்கோ அந்த கொள்கைக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர்கள் மதச்சார்பின்மை மாநாடு நடத்துகிறது தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 2 மாதம் முன்னாடி போயிருந்தாங்க, அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அங்கே போயிட்டு அங்கே ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி அவர் சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எங்களுக்குள்ளே நாடி நரம்புகளிலெல்லாம் நாங்கள் ஜனநாயகத்தை பேணி பாதுகாப்பவர்கள் அங்கே சொல்லிட்டு வந்தார். அது எல்லோரும் எவ்வளோ காமெடியாக பார்த்தோம், நாம் எவ்வளோ போட்டு மீம்ஸ் போட்டு அடித்து தள்ளுன்னு தள்ளினாங்க. அதே மாதிரி ஒரு காமெடி தான் மதச்சார்பின்மை கொள்கைக்கும் இன்றைய நடப்புக்கும் சம்பந்தம் இல்லாத, அவர்களுடைய இயக்க செயல்பாடுகளுக்கும் கட்சி செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் நடத்திய ஒரு மாநாடு தான் இந்த மதச்சார்பின்மை மாநாடு என்பது நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், குறிப்பாக 23 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. ஆனால் அந்த 23 தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 13 தீர்மானத்துக்கு மட்டும் பதில் சொல்லி பேசியிருக்காரு. ஆனால் எந்த தீர்மானத்துலையும் சரி அல்லது அவருடைய ஒட்டுமொத்த பேச்சுடைய சாராம்சத்துலையும் சரி எங்கேயுமே பாஜகவையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ அவர் தாக்கி பேசியது நம்மால் பார்க்கவே முடியலை. அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பல தோழர்கள் சொல்லிட்டு தான் வராங்க, பாஜகவும் அதிமுகவும் குறிப்பாக இபிஎஸும் பிரிஞ்சு இருக்கிறது ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் சொல்லிட்டு, பாஜகவால் திட்டமிட்டு தமிழகத்திலே சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டுகளை பிரிக்க வேண்டும், சிதறடிக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் பாஜகவே திட்டமிட்டு அவர்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் போயிட்டு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வாங்க ராசான்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. அது முதல்ல நம்ம சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த தோழர்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வாக்குகளையும் பிரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி தான் இவர்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலை. அதற்காக வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இந்தியா கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார், ஆம் ஆத்மி கட்சி இருக்குது, அதே மாதிரி மம்தா பானர்ஜி இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அதே மாதிரி சரத்பவாருடைய கட்சி இருக்குது. இது மாதிரி பல கட்சிகள் இருக்குது. யாரெல்லாம் பாஜகவை எதிர்த்து கூட்டணி விட்டு வெளியே ஆதரவு தெரிவிக்காமல் இருக்காங்களோ எல்லாருமே இடி ரெய்டு நடக்குது, அவர்களை கைது செய்கின்றார்கள், கட்சியை உடைக்கின்றார்கள், பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகின்றார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் திமுகவே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவே தமிழகத்தில் இன்றைக்கு பல அமைச்சர்கள் மேலே வேறும்டே அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இடி ரெய்டு பல்வேறு வழக்குகள்லாம் புனையப்பட்டு வந்துட்டு இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்ற ரீதியில் கடந்த ஒரு 3-4 மாதங்களாக இந்த கூட்டணி விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கேஸு ஒரு விசாரணை ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லி நம்ம யாராவது பார்த்தோமா? இல்லை. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் பாஜகவிற்கு சேவகம் செய்கின்றார்களோ அது உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஹிடன் அஜெண்டா. பாஜகவுடைய 2 அஜெண்டா இருக்குது எப்பவுமே வேலை செய்கிறதுக்கு. ஒன்று அவங்க உள்ளே இருக்கிறத அப்படியே வெளியே சொல்லி பேசுவாங்க, ஒன்று வெளியே வேறு மாதிரி காட்டிட்டு உள்ளே வேறு மாதிரி ஒரு திட்டம் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் தமிழகத்தில் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக இங்கே தேர்தலை சந்திக்க போகிறார்கள். இதில் பலிகடாவாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பலிகடா ஆக்குவதற்காகவே இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, 2002 கோதரா சம்பவத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைத்து மாபெரும் தவறு செய்து விட்டேன், மீண்டும் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே பிஜேபியோட கூட்டணிக்கு போனாங்க, தேர்தலை சந்திச்சாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மோடியா லேடியா ஒரு கை பார்த்துக் கொள்வோம்னா பேசினாங்க, வீரவசனம் பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 மோடி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்றாங்க. அப்போது அது அந்த ஒரு வழித்தொன்றலில் வரக்கூடியவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்னதான் அவங்க தலைக்கீழ் நின்று தண்ணி குடித்தாலும் பாஜகவை தாண்டி அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டி அவர்களிடம் ஆளுமைகள் இல்லை, அதற்கான திராணியும் அவர்களிடம் இல்லை, அதற்கான தெம்பும் இல்லை என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்கள் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு கொள்கையற்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் தான் அதிமுகவிலே இருக்கக்கூடியவர்கள். குறிப்பாக இபிஎஸ்ஆர் இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆர் இருக்கட்டும், டிடிவி இருக்கட்டும், எல்லாருமே
இதே எஸ்டிபிஐ கட்சி போன எலெக்ஷனில் யாரோட வச்சாங்க? டிடிவி தினகரனோட. இன்னைக்கு அவரோ வந்து பிஜேபியோட கொஞ்சம் நெருக்கமாக போயிட்டு இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பரவலாக பார்க்குறோம். அப்போது எஸ்டிபிஐ கட்சிக்கு சமுதாயத்தை குழப்புவதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அவர்களுடைய தாய் அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை ஏன் வந்து அரசு தடை பண்ணுச்சு? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தடை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து மதச்சார்பின்மை மாநாடு என்ற ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு வருது. அதுக்கு அதிமுக மாதிரியான கட்சிகள் போய் நிற்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கு சமூகத்தை குழப்பக்கூடிய வேலையை, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை குழப்பக்கூடிய வேலையை செய்து கொண்டிருப்பது தான் எஸ்டிபிஐ கட்சி என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த குழப்பத்திற்கு துணை நிற்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் நாம் புரிந்துக்கணும். அப்போது இந்த கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்ததற்கு பிறகு எப்பொழுதுமே எந்த பேட்டியிலும் சரி, எங்கேயும் சரி, அவர் பாஜகவுக்கு எதிராக துணிவாக ஒரு பேட்டியோ அறிக்கையோ ஒரு பேச்சோ பேசியது கிடையாது. அதுதான் நேற்று வெளிப்பட்டுச்சு. சரி, நேற்றைய மாநாட்டில் பார்த்தா பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து இவங்க வந்து சமூக வலைதளத்தில் எழுதிட்டு வராங்க. அந்த கூட்டத்தில் பாதிக்கும் மேற்பட்ட கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுக சகாக்களையும் ராஜேந்திர பாலாஜி, வேலுமணி போன்ற சகாக்களை பார்ப்பதற்காக வேண்டி திரண்ட ஒரு பார்வையாளர்கள் கூட்டம். அது அதிமுக தொண்டர்கள் பாதிக்கும் மேற்பட்ட கூட்டம் தான் இந்த இடத்துல வந்துருந்துச்சு. அப்போது எங்கே வந்து ஆட்கள் இல்லாத இடத்துல, ஆளே இல்லாத கடையில் அந்த டீ ஆற்ற போனாங்க இல்லையா, டீ ஆற்ற போன மாதிரியான ஒரு கதை தான் நேற்று எஸ்டிபிஐ மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருக்கிறார். மிக நல்ல ஒரு முயற்சியை அவர் செய்திருக்கிறார். அந்த முயற்சியின் மூலமாக மதச்சார்பின்மை கொள்கைக்கு சம்பந்தமே இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் எஸ்டிபிஐயும் மதச்சார்பின்மை மாநாடு பற்றி பேசியிருக்காங்க. அதனால் வந்து மக்கள் இந்த இடத்துல குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்று ரீதியாக பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம், அதிமுக ஒருபோதும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்ததில்லை. அது மட்டுமல்ல, எந்த விதமான ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகம் குரல் ரசிக்கப்பட்ட குரல்களுக்கு ஆதரவாக ஒருபோதும் நின்றதில்லை. அது எம்ஜிஆரில் ஆரம்பித்து, ஜெயலலிதாவில் ஆரம்பித்து, இன்றைக்கி எடப்பாடி வரைக்கும் பார்த்துக்கலாம், நீங்கள் நின்றதில்லை. வேணா பேசுவாங்க, பாலிஷாக பேசுவாங்க. அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர் போய் சரணாகதி ஆகக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான். ஏன்னா அவர்களிடம் கொள்கை தெளிவல்லாத ஒரு மக்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ஆர்சிசியை அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். பொது சிவில் சட்டத்திற்கு வந்து கடந்த 20 வருடமாகவே அவங்க ஆதரவு தெரிவித்து தான் வராங்க. இன்றைக்கி நேற்று ஆதரவு தெரிவிக்கல. இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நேற்று வந்து இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு வந்து ஏற்றி கொடுக்கணும், 10% ஏற்றி கொடுக்கணும்லாம். அப்போ இவர் ஆட்சியில் இருந்தார், அப்போ ஏன் ஏற்றி கொடுக்கல? அப்போ அதை பற்றி எத்தனை வாட்டி பேசியிருக்காரு? கோவை சிறைவாசிகள், ஆயுள் சிறைவாசிகளை பற்றி எத்தனை வாட்டி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு? நீட்டை வந்து இவர் வந்து விலக்கியிருக்கலாமே, இவர் ஏன் விலக்கலை? அப்போது நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது எதுவுமே செய்யலை. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு, அவர் வாய்ச்சாவலை பண்ணிகிட்டு இருக்காரு, வாய்ச்சாவலம் தான் காட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்ட உள்ளே விட்டுட்டு இருக்கீங்க? அப்போது ஆட்சி கையில் இருந்தப்போ எதையும் நீங்கள் செய்யலை. ஊழல் கும்பிடு போட்டீங்க. மாதம் ஒரு வாட்டி கும்பலாக போயிட்டு டூர் போயிட்டு வருவீங்க டெல்லிக்கு. இதுதான் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து புதுசாக என்னவோ வந்து நீங்கள் பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வித்தகர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே. அப்போது மக்களை தயவுசெய்து குழப்பாதீர்கள். இந்த குழப்பத்திற்கு மக்களும் பலிகடாக ஆகக்கூடாது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிமுகவிற்கு வந்து எப்பவுமே பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்கே ஒன்று பேசிட்டாங்கன்னா பின்னாடி போய்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அநேகமாக நேற்று நடந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதுனால இன்றைக்கி கூட யாராவது அதில் இருக்கக்கூடிய 1, 2, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் போயிட்டு பிஜேபி தலைவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு மறைமுகமாக போயிருந்தாலும் போயிருக்கலாம். அது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்கள் எப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது நீங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியே வரவில்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரவில்லை. உங்களை தமிழக மக்களே உங்களை தேர்தலில் நிராகரித்திருக்கின்றார்கள். அந்த நிராகரிப்பின் வெளிப்பாடாக மக்கள் வரக்கூடிய தேர்தலிலும் பெரிய அளவில் உங்களை நிராகரிப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்து கொண்டது. பாஜகவிற்கும் புரிந்து கொண்டது. பாஜக எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலாம் அவங்க ரொம்ப வல்லவர்கள். அவங்க இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஓட்டுகள் 4-5 இடத்துல சிதற விட்டுட்டு அவர்கள் வந்து கணிசமான சீட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வடநாட்டிலலாம் பண்ணுவாங்க, உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மத்திய பிரதேசலாம் அப்படி தான் பண்ணி அவங்க வந்து சின்ன சின்ன சீட்டுகள்லாம் வந்து வின் பண்ணுவாங்க. 5000 ஓட்டில், 2000 ஓட்டில், 1000 ஓட்டில். அதே வித்தையை தமிழகத்தில் செய்து அவர்கள் சீட்டுகளை பெற வேண்டும், ஓட்டுகளை பெற வேண்டும் என்ற யுக்தியை பாஜக கையாண்டு இருக்கின்றது. அதிமுகவுக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பாஜகவுக்கு செல்லக்கூடிய ஓட்டு தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே வந்து அதிமுகவும் எஸ்டிபியும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் சிறுபான்மை நலனுக்காக வேண்டி குரல் கொடுப்பாங்கன்னா, எந்த சிறுபான்மைக்கும் வந்து அவங்க வந்து இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்லை, குரல் கொடுக்கவும் மாட்டார்கள். எனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின் தலைவர் 1-2 பேரையும் கூப்பிட்டு கேட்டால் தெரியும். அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்களை கூப்பிட்டு கேட்டால் தெரியும். சிறுபான்மையின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்கு அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போனவர் தான் அன்வர் ராஜா அவர்கள், மூத்த தலைவர் அதிமுகவில். அப்படிப்பட்ட அன்வர் ராஜா அவர்கள் மீண்டும் இப்போ வந்திருக்காங்க கட்சிக்குள்ள. இதே பழனிசாமி என்ன சொன்னார் சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்றைய கூட்டத்தில்
இந்த மதச்சார்பின்மை மாநாட்டில் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு, நாங்கள் வந்து கொள்கைக்கு கட்டுப்பட்டவர்கள், அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கி மாநாட்டுக்கு வந்திருக்கோம், சிறுபான்மை சமூகத்தோடு நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆனால் இதே பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, கடந்த அக்டோபர் மாதம் தமிழக சட்டமன்றத்தில் நடந்த கூட்டத்தில் கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து ஆதரவு தெரிவிச்சோம்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அப்போது நேற்று பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாரு, ஒரு 4 மாதம் முன்னாடி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாரு, தேர்தல் அப்போது என்ன பேசுவார், தேர்தல் முடிந்த ஒரு 2 மாதம் கழிச்சு என்ன பேசுவார்ன்றது ஒன்றும் நம்பிக்கையே கிடையாது. அப்போ இதுலேருந்து தெரியுது யார் வந்து பச்சை வந்து யார் வந்து வெள்ளை வந்தின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. எனவே மக்கள் தயவு செய்து இவர்களுடைய பேச்சுக்களை நாம் அடிக்கடி சொல்கிறது, கொள்கையற்ற ஒரு தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்கள் முதுகெலும்பில்லாத தலைவர்கள் என்பதை பல வரலாற்று ஆய்வாளர்கள், பல அரசியல் நிபுணர்கள் பல கட்டத்தை சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதை மறந்து விட்டால் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்வதாக ஆகிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து சிறுபான்மையின மக்கள் மேலே வந்து பெரிய ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது. தோழர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கொரோனா காலத்தில் தப்லீக் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எப்படி இவர்கள் நடத்தினார்கள். அப்போ இருந்த பியூலா ராஜேஷ் என்கின்ற ஒருவர் சுகாதாரத்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு அவர் தினம் தினம் அது பேசக்கூடிய விஷயங்களே அப்பொழுது பாதிக்கப்பட்ட முஸ்லீம் குடும்பங்களுக்கு தெரியும். கொரோனாவில் பாதித்து உயிர் நீத்த முஸ்லீம்கள் ஒரு புறம் இருந்தாலும் இவர்கள் செய்த அந்த அட்டுழியங்கள் அட்டகாசங்களால் இறந்து போன முஸ்லீம்களும் பல பேர் இருக்கின்றார்கள். அந்த கொரோனா காலத்தில் இவங்க பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு போட்ட அட்டகாசம் தமிழகத்தில் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. மசூதிகளில் தஞ்சம் அடைந்த முஸ்லீம்களை, தொழுவ போன முஸ்லீம்கள்லாம் அடிச்சிருக்காங்க, போலீஸ்காரர்களை வைத்து அடித்திருக்கின்றார்கள். இது மாதிரி எத்தனையோ பட்டியல் இவங்களுடைய அட்டகாசம் அராஜகங்களை நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். எனவே இந்த அதிமுகவின் மாயாஜாலத்திலே ஒருபோதும் இவர்களுடைய போலி பிம்பத்தில் நாம் அகப்பட்டு விடக்கூடாது. தமிழகத்தை இது போன்ற முதுகெலும் இல்லாதவர்களுடைய கைகளிலே ஒருபோதும் கொடுத்து விடக்கூடாது என்பதை நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அதிமுக ஒருபோதும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்காது. எனவே மக்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை குழப்பக்கூடிய சூழ்ச்சியை அதிமுக செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களோடு துணை நிற்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியும் சமுதாயத்தை குழப்பாமல் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி பேசி நீங்கள் உங்களுடைய அரசியல் பாதையில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்ன்றத ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல வச்சுக்கிறோம். நன்றி.